welcome to all. In this video we are going to see some percentage related problems. Question paranga, the price of sugar is increased by 24%. A person wants to increase his expenditure by 18% only. By approximately what percent should he decrease his consumption? So என்ன question கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு சுகர் இருக்குது. அந்த சுகரோட பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு சர்டன் பிரைஸ் வச்சிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படினா அந்த சுகரோட பிரைஸ் வந்து 24% இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, a person wants to increase his expenditure. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த பர்சன் வந்து அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் என்னது செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் என்ன பண்றாங்க அப்படினா அதோட பெர்சன்டேஜ் லெவல்ல இன்க்ரீஸ் பண்றாங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படினா 18% இன்க்ரீஸ் பண்றாங்க ஓகேங்களா. and நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா by approximately what percent should he decrease his consumption. so இதுல வந்து பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கன்சம்ப்ஷன் குவாண்டிட்டி அவங்க வாங்கக்கூடிய குவாண்டிட்டி சுகரோட குவாண்டிட்டி லெவல் என்ன பண்றாங்க அப்படினா டிக்ரீஸ் பண்றாங்க. சோ அப்பனா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க, இதான் நம்மளோட क्वेश्चन ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, பிரைஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சோ நார்மலா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படினா நம்ம எதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம், பிரைஸ். ஸோ ஓவரால் அந்த சுகரோட 1 kg பிரைஸ் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் அப்படி தானே. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரோட ஃபார்முலா எப்படின்னு சொல்லலாம், பிரைஸ் இன்டு குவான்டிட்டின்னு சொல்லலாமா. ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியலாக 100% இருந்தது, அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 24% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து என்னவாயிரும் 124 ஆயிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி பற்றி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. பட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 18% இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு 100% இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போ கேட்குறது வந்து குவான்டிட்டினால என்னது கன்சம்ஷனால் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ இந்த கன்சம்ஷன் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும், ஷுட் பி டிக்ரீஸ், எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு நமக்கு டேட்டா ஃபார்முலா இருக்குது, பர்சன்டேஜ் டிக்ரீஸ். ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. அதாவது ஒன்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமும் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள பர்சன்டேஜ் லெவல் இருக்குல்ல அந்த ரெண்டு லெவலுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ difference of price and expenditure by ஸோ எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இல்லை லாஸ் கிடைச்சிருக்கு எதாச்சும் சொல்லுவோம், காஸ்ட் ப்ரைஸ் வச்சு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் கன்சம்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது ப்ரைஸோட லெவல் தானே வேரி ஆகும். ப்ரைஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் டிக்ரீஸ் ஆயிருக்கணும். ஸோ அந்த ப்ரைஸோட லெவலை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் அந்த கன்சம்ஷனை எவ்வளோ நம்ம டிக்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 124 அந்த ப்ரைஸ் லெவல் தான் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா டினாமினேட்டரில் எப்போவுமே வந்து கம்பேரிட்டிவ் வேல்யூ தான் போடுறோம். ஸோ எதுக்காக இந்த ப்ரைஸோட கம்பேரிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கோங்கிறது மீனிங் தான் இப்போ சொன்னேன் ஓகேங்களா. ஸோ டிஃபரன்ஸ் பை ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ இதான் வந்து டிக்ரீஸ் பர்சன்டேஜாக இருக்கும். இப்போ இங்கே டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும், இங்கே 118 இங்கே 124. ஸோ இங்கே 4 + 2 6 by 124 இன்டூ 100. ஸோ இங்கே 4 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் 600 by 124. ஸோ 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 3 இங்கே 6 இங்கே 2. நெக்ஸ்ட் அகெயின் 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 3 இங்கே 1. ஸோ ஃபைனலாக என்ன வருது 150 by 31. ஸோ 31ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 5 டைம்ஸ் என்ன வந்துடும் 155 வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்ன வரணும் 4 டைம்ஸ். ஸோ 4 டைம்ஸ் என்ன வரும் 124. ஸோ இங்கே 150. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 6 26 26 பாயிண்ட் வரும். ஸோ 260. ஸோ 260னா இங்கே 6 3s are 8 3s are 24 9 3s are 27. ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 4.8. ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம பார்த்தோன்னா என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், ஆப்ஷன் சி 4.8% தான் என்னது இவங்க கன்சம்ஷனை டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. So okay, moving on to the next question பாருங்க, the price of an article is increased by 16 by 3%. so ஒரு ஆர்டிகலோட பிரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 16 by 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, by what percentage the customer should reduce this consumption. so இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கன்சம்ஷன் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மள கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அண்ட் another one detail என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, such that expenditure is increased by only 12%. இங்கே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 12% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேம் concept. so price, quantity and expenditure.
ஸோ ப்ரைஸ் இனிஷியல் எவ்வளோ எடுத்துப்போம் 100%. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 16 2/3%. ஸோ என்னவாயிடும் 116 2/3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சரும் சேம் 100% இனிஷியலாக இருந்திருக்கும். ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12% இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக கேட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த ப்ராடக்ட் கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும், இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ சேம் ஃபார்முலா பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் கன்சம்ஷன். அவங்க ஃபார்முலா என்னது, price minus difference between price and expenditure. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன வரும், இங்க 112 இங்க 116. so 112 116 கான டிஃபரன்ஸ் என்ன வரும் 4. அதுக்கு அப்புறம் எவ்வளவு அதிகமா இருக்கு 2/3. so 4 2/3 by so எதை வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம் price value. so price value என்னது 116 2/3 into 100. இப்போ நமக்கு மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல இருக்குது. so ஃபிராக்ஷனா மாத்திடலாமா, 4 3s are 12 12 plus 2 14. so 14/3. so இங்க என்ன வரும் 6 3s are 18, 3 1 is 3, so 4 and 3 plus 2, so இங்க என்ன வரும் 350. so 350 by 3 into 100. so இங்க cross multiply fraction கீழ fraction என்ன பண்ணுவோம், கீழ இருக்க அந்த fraction reciprocal போகும். அந்த டைம் என்ன ஆயிடும் 3 வந்து கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் 14/350 into 100 அப்படின்னு இருக்கும். 0 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 5 டேபிளால கேன்சல் பண்ணா இங்க 2 டைம்ஸ், இங்க 7 டைம்ஸ், அகைன் 7 ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 டைம்ஸ். சோ ஃபைனலா எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் 4%. சோ நம்ம ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் இது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The price of sugar is increased by 24%. A person wants to increase his expenditure by 15% only. By what person? Correct to 1 decimal place should he reduce his consumption? So என்ன சொல்லிருக்காங்க price. so உங்க price, quantity and expenditure. so price என்ன சொல்லிருக்காங்க increased by 24%. so 124 ஆயிருது. next quantity of consumption. quantity தான் என்னது, எவ்வளோ quantity வந்து reduce consumption எவ்வளோ decrease பண்ணிருக்கோம், அதான் நம்மளோட क्वेश्चनா இருக்குது. next என்ன சொல்லிருக்காங்க person wants to increase expenditure. expenditure எவ்வளோ increase பண்றாங்க 115. so ஃபைனலா கேட்டுக்கிறது என்னது percentage decrease in consumption. so அதுக்கான ஃபார்முலா difference between percentage of price and expense. so price value and expenditure value இது ரெண்டுக்கான difference. so இங்க என்ன வரும், இங்க 115 இங்க 124. so இங்க ஒரு 5 இங்க ஒரு 4. so 9 by எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம், price value வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். so 124 into 100. so இங்க என்ன வரும் 900 by 124 அப்படின்னு எடுத்தோம்னா டைரக்டா 124 ஆல கேன்சல் பண்ணா இங்க 8 times என்ன வந்துரும், so கூட தான் வந்துரும் 900 மேல வந்துரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 7 times எடுக்கலாமா. so 124 into 7 times 28 16 so 8 so 868. so இங்க 7 times வரும். so இங்க 7 timesல பார்த்தா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. so again நம்ம பண்ணி தான் ஆகணும். so 900 minus 868. so இங்க என்ன வரும் 232. so 32 so decimal point வச்சு 320. so 320 னா 124 into approximately என்ன பண்ணலாம் 2 times போட்டாங்க என்ன வந்துரும் 2 times போடலாமா. so 2 or 3 times. so 3 times போட்டா 316 வந்துரும். 2 times போடலாம். so 2 times க்கு அப்புறம் நமக்கு 5 கபோ வந்துச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம் 1 digit ஆட் பண்ணுவோம். so approximately பார்த்தா அவங்க என்ன கேட்டிருக்காங்க correct to 1 decimal place தான் கேட்டிருக்காங்க. so 7.3 தான் வந்து உங்க கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர். next question பாருங்க. if the price of petrol increases by 19% and Sunitha intends to spend only an additional 12% on petrol, by what person should he reduce the quantity of petrol purchased nearest to an integer. so nearest to அதாவது approximately நமக்கு வந்து டெசிமல் வந்தாலும் வந்து ஒரு இன்டிஜரா நமக்கு ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க ஆன்சர். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இனிஷியலா क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. price of the petrol increases by 19%. so price வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க 19%. so 119 போட்டுவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது and Sunitha intends to spend only an additional 12% on petrol. so spendங்க என்னத்துல எதை சொல்லிருக்காங்க எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிருக்காங்க. so அடிஷனலா எவ்வளவு தான் செலவு பண்றாங்க சொல்றாங்க 12%. so எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ்ட் அப்படினு சொல்லுவாங்க. so இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அடிஷனலா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்றாங்க. ரெண்டுக்கான மீனிங் ஒண்ணுதான். ஓகேங்களா. so 12% சொல்லிருக்காங்க. so 112 வந்து என்னது அவங்க எக்ஸ்பெண்டிச்சரோட வேல்யூஸா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க what person should he reduce the quantity. so consumption வந்து எவ்வளவு ரெடியூஸ் பண்ணனும் தான் கேட்டிருக்காங்க. so quantity in percentage எவ்வளவு ரெடியூஸ் ஆகும் அதான் क्वेश्चन. so நார்மலா நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் percentage decrease in consumption. so ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் so 112 and 119 க்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன வரும் 7. so 7 by price ஓட வேல்யூ என்னது 119 into 100 னா வந்து இங்க 700 ஆயிரும். so இங்க approximately நம்ம பார்த்தனா இங்க எத்தனை டைம்ஸ் வரும் so 9 6 ஆர் நம்ம பார்த்தனா
54. ஸோ 6 + 5 நம்மளுக்கு வந்து 11 வந்துடும். ஸோ 600 700 மேலே தான் போயிடும். ஸோ 5 டைம்ஸ் பண்ணலாமா? ஸோ 119 into 5 என்ன பண்ணும்? 45. ஸோ 9 5. ஸோ 595. ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் 5 தான் இது அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, the price of sugar is increased by 20%. A person wants to increase expenditure by 8% only. By what person should he decrease his consumption? ஸோ இனிஷியலாக ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ப்ரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 120 ஆயிரும். இனிஷியலாக 100% இருந்திருக்கும், 20% இன்க்ரீஸ் ஆனால 120%. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன் வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இனிஷியலாக 100% இருந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 8%. ஸோ 108. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, குவான்டிட்டி அப்படின்னா கன்சம்ஷன் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க பர்சன்டேஜில். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கான ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வந்துடும்? 12 by 120 into 100. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 12 கேன்சல் ஆகிடும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும்? 10% வந்து கன்சம்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே எப்படி இருக்குன்னா ஒரே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பர்சன் கன்சம்ஷன் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி என்னவா ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னவானது? இன்க்ரீஸ் ஆனது. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.